ஏன் திடீர்னு விராட் கோலி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா நமக்கு ஆர்சிபியுடைய வரலாறு தெரிஞ்சாகும். ஆர்சிபியோட வரலாறு என்ன? ஆர்சிபி 2008ல செகண்ட் ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்து ஆக்ஷன்ல பிட் பண்ணி விஜய் வாலியா எடுக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் அதிக காசு கொடுத்து வாங்கின டீம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆர்சிபி வந்து 476 கோடிக்கு செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐபிஎல் டீமா விஜய் மல்லையா எடுக்கிறாரு. ஏன் இதுக்கு ஆர்சிபி நேம் வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் மல்லையா யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு. அதாவது இந்தியாவினுடைய பிரீமியம் ஆல்கஹால்ஸ்லாம் செல் பண்றவங்க இவங்க தான். ஓகேவா? இந்த ஆல்கஹால்ல அவர்கிட்ட இருந்த ஒரு எலைட்டான ப்ராடக்ட் தான் ராயல் சேலஞ்ச். அதனால அவரு இந்த டீமுக்கு ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அப்படின்னு பேர் வச்சாரு. ஸோ 2012 என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டியாகியோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து 25.2% ஸ்டேக்ஸ் 5200 கோடி இன்வெஸ்ட் பண்ணி இந்த யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட்ல இருந்து எடுக்கிறாங்க.